வணக்கம் மக்களே, முதல்ல உங்கள்கிட்டலாம் சாரி கேட்டுக்கிறேங்க. ஏன்னா இந்த வீடியோஸ்லாம் லேட்டாக தான் அப்லோட் ஆகுது. நம்ம யூடியூப் பொறுத்தவரையிலும் தாமு தான் கேமராமேன், எடிட்டருமே கூடங்க. புது வேலை, புது இடம், அவர் செட்டில் ஆகவே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சிங்க. அவர் கிளம்பின பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்களில் இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு வரும். கொஞ்சம் ஃபுட்டுமே சரியாக கிடைக்கலைங்க. அப்போ எனக்கு பேசும்போது எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி அனுப்புமா, நானே சமைச்சிக்க ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாருங்க. அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் தான் இப்போ ஒரு 2-3 வீடியோவில் வரப்போகுதுங்க. நானும் சௌமியாவும் தான் இந்த வீடியோஸை பிளான் பண்ணி எடுத்திருக்கோம். சௌமியாவுமே புதுசு இல்லைங்களா, தாமு தான் அங்கேருந்து அண்ணி இப்படி எடுங்க, இந்த ஆங்கிள் எடுங்க, இது கரெக்டாக வரும் அப்படின்லாம் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிட்டுருக்கோம். அதனால் வீடியோஸும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களை, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்க. சமையல்லாம் சமைச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம வெளியே போகிறோம், அதாவது கடைக்கு போகிறேன். இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கிறதுக்கு தான் போகிறேன். ஆன்லைனில் போட்டு பார்த்தோம்னா எல்லாமே ஸ்டவ்வே இல்லைம்மா, ஸ்டாக்கே இல்லை. ஒரே ஒரு கம்பெனி இல்லாத, அதாவது பிராண்ட் இல்லாத ஒரு ஸ்டாக் இருக்குது. அதுக்கு ரிவ்யூஸும் நல்லா இல்லை. ஓகேவா அப்படின்னு கேட்டான். ஸ்டவ்வு எலக்ட்ரிக்கில் சமைக்க போகிறோம், அதனால் பயமாக இருக்க வேணாம்ப்பா, நம்ம நேரில் போய்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சரவணா ஸ்டோரு, குரோமோ அந்த மாதிரி கடைகளில் போய் பார்க்கலாம், கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலான்றதுக்காக கிளம்ப போகிறேங்க. அதனால் சமைச்சிட்டேன். சிம்பிளாக சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கேன். வாங்க ஷார்ட்ஸ்க்காக சர்வ் பண்ணிட்டேன். எப்படி வந்திருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். பாப்பா, வெயில் இல்லைங்களா, காரம் கொஞ்சம் திட்டமாகவே போட்டு சீரக சாம்பா சிக்கன் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குங்க. அப்புறம் வந்து மட்டன் மசாலா கொஞ்சம் தொக்கா பண்ணுமா அப்படின்னு பையன் சொன்னார். மட்டன் மசாலா, அப்புறம் வெங்காய பச்சடி. இதாங்க எனக்கு சமையலே. போயிட்டு ஸ்டவ் கிடைக்குதா அப்படின்ட்டு நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, டி நகர் பாண்டி பஜாரில் தாங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கணும், ப்ரெஸ்டீஜ் இருந்தால் பெஸ்ட்டுன்னு சொல்லும் போது என் பையன் பாண்டி பஜாரில் ப்ரெஸ்டீஜுக்கு ஷோரூம் இருக்குது, அங்கேயே போயிடலாமான்னு சொன்னார். வந்து அங்கே போர்ட்லேயே வந்து ஸ்டாக் அவுட்டுன்னு போட்டிருந்தாங்கங்க. பார்க்கும் போதே மூட் அவுட் ஆகிட்டேன். சரி உள்ளே போய் ரிஜிஸ்டரில் இந்த மாதிரி எங்களுக்கு வேணும்னு எங்கள் ஃபோன் நம்பரை மட்டும் கொடுத்துட்டு அங்கேருந்து வந்துட்டேங்க. இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரத்னா ஸ்டோரில். குக்கருக்குள்ளே ஒரு பாத்திரம் வச்சு சமைக்கிற மாதிரி ஆண்டியாக இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து வீடியோஸ்லாம் பார்த்தேங்க. கீழே சாதம் போட்டோம்னா மேலே பருப்பு வச்சுக்கலான்னு. ஆனால் அங்கே எல்லாமே பெருசாக தான் இருந்தது. தாமுக்கு நம்ம குட்டி குக்கர் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த பெரிய பாத்திரம் யூஸ் ஆகாது, ஆனால் நல்லா இருக்கே, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேங்க. அடுத்து நம்ம குரோமோ, டி நகரில் இருக்க குரோமோ போனாங்க. அங்கேயுமே இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் இல்லை, ஸ்டாக் அவுட்டுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்க, பாடி சரவணா ஸ்டவ்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அங்கே போனவங்க. அங்கேயுமே கிடைக்கல, செம்ம மூட் அவுட்டு. சரி, அங்கேருந்து அண்ணா கால் பண்ணேன், எதனா ஸ்டவ் இருக்குமா, நான் ஃப்ரிட்ஜ் இது இண்டக்ஷன் ஸ்டவ்னு இருக்குதுன்னு சொன்னதுனால நான் நேராக வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குறேன் அப்படின்ட்டு நான் கிளம்புறேன், கடைக்கு போகிறேன் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. கடைக்கு போனோம் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பாண்டி பஜார் போனோங்க. அப்புறம் அது பிலிப்ஸ் ஸ்டோரூம்க்கே டைரெக்டாக போயிருந்தோம். எனக்கு பாண்டி பஜாரில் போனால் அங்கே கொஞ்சம் ரத்னா ஸ்டோரில் ஒரு பொருள் வாங்க வேண்டியதுங்க. சரி, அதனால் டி நகர் போகலாம் அப்படின்றதுனால தான் போனோங்க. அங்கே பார்த்தா பிலிப்ஸ் ஸ்டோரூம்லேயே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து போஸ்டர் ஒட்டிட்டாங்க, இண்டக்ஷன் ஸ்டவ் ஸ்டாக் அவுட்டுன்னு. சரி, உள்ளே போயிட்டு நம்ம ஆர்டர் கொடுக்குற மாதிரி நாங்கள் நம்பர்ஸை கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களே சொன்னாங்க 100 பேர்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 80% வரவே மாட்டாங்கங்க, வேறு எங்கன்னா வாங்கிட்டு இருப்பாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் சரவணா ஸ்டோர்லாம் போய் பார்த்தோங்க, குரோமோலாம் பார்த்தோம், எங்கேயுமே இல்லை. ஆனால் 1-2 அதாவது நமக்கு தெரியாத பிராண்டு கொஞ்சம் இருந்தது. அது வாங்குறதா வேண்டாம்னு யோசிக்கும் போது அங்கேருந்து நான் எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன், வீட்டில் எதனா ஸ்டாக் இருக்கான்ட்டு. இருக்குது அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க, புதுசு தாங்க, யூஸ் பண்ணல. ஆனால் இது வந்து நமக்கு தெரியாத பிராண்டாக தான் இருக்குது. நீங்கள் இந்த பிராண்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா அது ஸ்டவ்வு அப்புறம் வந்து எலக்ட்ரிக் அப்படின்றதுனால கொஞ்சம் நல்ல பிராண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் தேடி பார்த்தேன். பிலிப்ஸு, பிஜானு, அப்புறம் வந்து ப்ரெஸ்டீஜ், இதெல்லாம் வந்து ஸ்டாக் அவுட்டுங்க. இந்த மாதிரி பிராண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிராண்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ சொல்லுங்கள். இது வந்து நான் அண்ணங்கிட்ட தான் வாங்கினேன். இதான் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம் வெளியே. அவங்களுமே எப்போயோ வந்ததை வாங்கி, அதாவது ஒரு கிஃப்ட் மாதிரி வந்ததுமா, அதனால் வச்சுருந்தோன்னு சொன்னாங்க. சரி, வாங்கி கொஞ்சம் சமைச்சி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஐடியா வச்சுருக்கேங்க. எங்கள் வீட்டில் சிலிண்டர் இருக்குது, பேக்கப் ஒன்று இருக்குங்க. இது வந்து வேறு பர்பஸ்க்காக வாங்கினேன், லைட் வெயிட்டாக தான் இருக்குது. நான் இது வரலாம் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் குக் பண்ணது இல்லைங்க, கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்குல்ல. ஸ்மார்ட் ஷெஃப் அப்ளையன்ஸ்னு போட்டு வந்து ஆரோ அந்த பியூரிஃபையர் பார்த்துருக்கோம் ஆடு. இண்டக்ஷன் ஸ்டவ் தான் ஃபஸ்ட். இது வந்து பேசிக் மாடலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு கிஃப்ட் வந்து ஒரு 3-4 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சுங்க. அதனால் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம சமைக்கும் போது, நான் இப்போ தான் கற்றுக்கணும், இதில் சமைக்கும் போது பார்க்கலாம். வீட்டில் இட்லி மிளகா அப்படி ஆகிட்டுருக்குங்க. சரி, அரைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சேர்த்து அரைக்கிறேன். இட்லி மிளகா அப்படி அரைச்சிட்டு தக்காளி தொக்கும் பண்ண போகிறேங்க.
யூஸ்வலாக எல்லோரும் பண்ணுறது தான். மிளகா வறுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு. இதெல்லாம் சூட்டில் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து செவக்க வறுத்தாச்சு. இது உளுத்தம்பருப்பு. இது வந்து 2 டம்ளர்னால் இது 1.5 டம்ளர். கொஞ்சம் எள்ளுங்க. யூஸ்வலாக அவ்வளோவா எள்ளு போட மாட்டேன். சரி, இப்போ இந்த கால்சியம் சொல்கிறாங்களே, இதையும் சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்லா லைட்டாக வறுத்துருக்கேன். ஆறிடுச்சு. இப்போ பொடிச்சிக்கலாம். பொடிச்சிட்டு இதே மிக்ஸி ஜாரில் நான் தக்காளியும் அரைச்சிக்க போகிறேன். கொஞ்சம் காஷ்மீரி சில்லியும் போட்டிருக்கேங்க, கலராக இருக்கணும். மிளகா ஓரளவு அரைச்சிட்டேங்க. இப்போ வந்து கடலைப்பருப்பும் உளுத்தப்பருப்பும் சேர்த்து அரைச்சிடலாம். நடுவில் வந்து உப்பும் பெருங்காயம் போட்டுக்கிறேன். யூஸ்வலாக ஒரு ஜார் அளவு தான் அரைப்பேங்க, அப்பப்போ அரைச்சிப்பேன். இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அரைச்சிருக்கேன். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதுக்கு அரைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். மிளகா அப்படி அரைச்சாலே மூக்கில் ஏறி ஒரே தும்பலாக வருங்க. இதை ஆறட்டும், டப்பாவில் போட்டுடலாம். இந்த பக்கம் வச்சுறேன். இதே நம்ம இந்த ஜாரில் நம்ம இப்போ தக்காளி தொக்கு பண்ண போகிறோம். அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா கழுவி தொடச்சி வச்சுருக்காங்க. சௌமியா ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ இதில் நம்ம புளி போட்டிருக்கேங்க. அரைச்சிடலாம். நான் வந்து அரைச்சி தான் செய்வேன். எங்கள் நாத்தனார் செய்வாங்க, அதை பார்த்து அப்படியே கற்றுக்கிட்டேன். இது போடும்போது இந்த காயாக இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துடலாம். இந்த தக்காளி தொக்கு மிளகா பொடியெலாம் இருந்தால் கொஞ்சம் ஆண்டியாக இருக்கும் இல்லைங்களா. நைட்டில் இந்த சம்மரில் என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கும் போது சரி மாவு இருந்தால் போதும், ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்டுங்க பான் கூட நம்ம அக்காடா படுத்துக்கலாம். உங்களுக்கு தக்காளி தொக்கு பிடிக்குமா? பிடிக்கும். ப்ரெஷர் இருக்கவங்களா அதை சாப்பிட முடியாது. எனக்கு ப்ரெஷர் இருக்கா அப்படின்னா எனக்கு இல்லை தான் செக் பண்ணால். பட் இந்த எண்ணெயும் காரமும் சேர்ந்து அந்த ஒரு மாதிரி வருது இல்லையா, அதில் சாப்பிடும்போது என்ன ஆகுது, ஒரு மாதிரி எனக்கு அசிடிட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. அதனால் லைட்டாக தக்காளி தொக்கும் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இன்னொரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். சைட் பை சைடு இதுவும் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம அரைச்ச மிளகா பொடியும் டேஸ்ட் பார்த்துட்டோம். காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இருக்கட்டும்ங்க, வெய்ய காலம் தானே. எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறவங்களும் நான் மிளகா பொடியெலாம் அவ்வளோவா பார்த்துட்டு சாப்பிட்டது இல்லைங்க. மாமி கல்யாணம் ஆகி வந்தால் மிளகா பொடின்னு இருக்கிறதே எனக்கு தெரியும். இது வந்து வீட்டுக்கு, இது வந்து பேக்கிங் பண்ண போகிறேன். தக்காளி தொக்கு இந்த பொடியெல்லாம் நான் பேக் பண்ணி அனுப்ப போகிறேன். காரம் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னால் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் மிளகா போட்டு வச்சு அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. இல்லை இன்னும் கொஞ்சம் அப்புறமா ஃபில் பண்ணிக்கிறேங்க. தக்காளி தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட இருக்க இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு 2-3 டிஷ்ஷஸ் ரெடி பண்ணி பார்க்க போகிறேங்க. எனக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளோ நேரத்தில் வேகுது அப்படின்ட்டு. இது நான் தாமுக்கு சொல்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. தாமு மாதிரி இருக்க புதுசாக சமைக்கிறவங்களும் இதை பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் கம்மியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி பார்க்கலாம் வாங்க. சிம்பிளாக ஒரே பாத்திரத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க. சோம்பேறி சிக்கன் தான் பண்ண போகிறேங்க. நான் இந்த குக்கரில் தான் வந்து சிக்கனே கழுவிக்கிட்டேன். இந்த குக்கர்லேயே நம்ம மசாலா கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டோன்னு அப்படியே ஸ்டவ்வில் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஏற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சள் போட்டு க்ளீனாக கழுவி வச்சுங்க. இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பேச்சுலர்ஸ்க்கு ஒரு டிப்பு, மஞ்சள் நிறைய போட்டிங்கன்னா மஞ்சள் வாசனையாகவே இருக்கும். அதனால் திட்டமாக போட்டுக்கோங்க. வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். காரமும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு கலரும் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான். அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெப்பரும் கடைசியாக போடலாங்க. அப்புறம் உப்பு போட்டுடலாம். எனக்கு மசாலா கொஞ்சம் அதிகமாக வேணுன்றதுனால மீடியம் சைஸ் வெங்காயம் 2 அரிஞ்சிருக்கேங்க. சின்னதாக 2 தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை இப்போயே போட்டலாம். அப்புறமா நம்ம லாஸ்ட்டும் கொஞ்சம் போடலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன், ஏன்னா நம்ம மிளகுத்தூள் வர போட போகிறோம். இது எல்லாமே ஒன்றா போட்டுடலாம். 2 டீஸ்பூன் அளவு, இந்த டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் தான் அந்த சிக்கனோட ஸ்மெல் போகும். நம்ம பேச்சுலர்ஸாக இருக்கிறதுனால ஒரே பாட்டில் பண்ணுறோங்க. நீங்கள் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இல்லை, நான் நல்லா ட்ரெயின் ஆகிட்டோமா அப்படின்னிங்கன்னா இதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு பட்டை லவங்கம் தாளித்து வெங்காயம் தாளித்து சிக்கனை நல்லா வதக்கி செய்யும் போது அதோடய ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு
1.5 டீஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கிறேன். ஏன்னா நமக்கு அப்புறமா சிக்கன்லேருந்தும் எண்ணெய் வரும். இதை நல்லா கலரி ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். யூஸ்வலாக பேச்சுலர் சாப்பாடே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களாமே நல்லா ட்ரெயின் ஆகிட்ருப்பீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு குக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப் லைனாக இருக்கும். சிக்கனை கழுவும் போது நல்லா தண்ணி இருத்துருங்க. ஏன்னா அப்போ நிறையா நம்ம தண்ணியை தெரியாமல் விட்டுட்டோம்னா சிக்கன் வேகும் போது வர நிறையா தண்ணி வரும். அதனால் சிக்கனை கழுவி குக்கரில் போடும்போது நல்லா தண்ணி இருத்துருங்க. இப்போ பாருங்கள், தண்ணியே இல்லை. நம்ம வெங்காயம், தக்காளி, சிக்கன்லேருந்துலாம் தண்ணி வரும்போது நிறையா தண்ணி வரும். இப்போ இதை குக்கர் முடியை போட்டு ஸ்டவ் மேலே வச்சிடலாங்க. விசிலும் போட்டு ரெடியாக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து 270 அதாவது ஹைலே இருந்ததுங்க. அப்புறம் கொஞ்சம் நம்ம தண்ணியை ஊற்றலையே அப்படின்றதுக்காக ஸ்லோ வச்சுட்டேன். ஒரு 130 வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இருந்ததுங்க. அப்புறம் ஆஃப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. வெந்திருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? வாங்க. விசில் சத்தம் மாதிரி வரலைங்க. ஆனால் நல்லா ப்ரெஷர் ஃபார்ம் ஆகி நல்லாவே வேகிற மாதிரி எனக்கு ஸ்மெல் நல்லா வந்தது. ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்மளுக்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம ஸ்டவ்வை திரும்பி ஆன் பண்ணிடலாம். ஏன்னா இப்படியே எடுத்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ வந்து இது வந்து நம்ம ஹை 150 இருந்துருக்கு பாருங்கள். இதிலே இருக்கட்டும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இந்த ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு லாஸ்ட்டாக வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் தாளிக்கல இல்லைங்களா, கரம் மசாலா மட்டும் போட்டுடலாம். சும்மா ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. நமக்கு சிக்கன் ஃப்ளேவர் இருந்தாலே போதும் இல்லைங்களா. லைட்டாக பெப்பர். சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா நமக்கு ரெடிமேட் தோசை மாவு இருக்குது இல்லைங்களா, அதையும் பிளான் பண்ணி கலந்து வச்சுருந்தோம். நீங்கள் தோசை சுட்டு கூட இந்த சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்லாம். சௌமியா, வாசனை எப்படி வருது? ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் கொச்சா போதும். நம்ம எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் தான் ஊற்றணுங்க. சின்ன ஸ்பூனில் 2 தான் ஊற்றணும். எவ்வளோ எண்ணெய் வந்துருக்கு பாருங்கள். அந்த எண்ணெயே இல்லாமல் கூட நீங்கள் செய்ய ட்ரை பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி சிக்கன் கிரேவி செஞ்சு வயிறு ரொம்ப சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இப்போ சிக்கன் கிரேவி செஞ்சுட்டோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் மெனு. கம்மி பாத்திரங்களை வச்சு ஒரு புதுசாக சமைக்கிறவங்க சமைச்சா எப்படி சமைப்பாங்க, எவ்வளோ தேவையானது இருக்கும் அப்படின்ற மாதிரி அளவுகளில் அடுத்த வீடியோ வரப்போகுதுங்க. அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.